இமயக்குருவின் இதய சீடன். முதல் தீட்சை. அன்பும் அக்கறையும் கூடிய வழிகாட்டியுடன் என் புதிய வாழ்க்கையும் அதன் புதிய பயணமும் துவங்கியது. அடுத்த நாள் காலையில் விடியலுக்கு வெகு முன்னரே பாபாஜி என்னை எழுப்பினார். இது பிரம்ம முகூர்த்தம். இந்த சமயத்தில்தான் காற்று ஆழ்நிலை தியானத்திற்கு ஏற்றபடி சுத்தமாக இருக்கிறது. உடனே முட்டாள்தனமாக நீ உறைய வைக்கும் அலகனந்தா நதியில் மூழ்கி குளிக்கலாம் என்று நினைக்காதே. அப்படி செய்தாயானால் கடுமையான நிமோனியாவினால் பாதிக்கப்படுவாய். அருகில் எந்த நல்ல மருத்துவமனையும் இல்லை. எனது கமண்டலத்தில் இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு உனது முகம் வாகினி மட்டும் சுத்தம் செய்து கொண்டு வா. உன்னிடம் பல் துலக்கி இருக்கிறதா? ஆம் பாபாஜி, அதை உபயோகித்துக்கொள். இந்த நெருப்பினில் இருந்து கொஞ்சம் சாம்பலை எடுத்து பல் துலக்கு. குண்டத்தில் இன்னும் அக்னி எரிந்து கொண்டு இருந்தது. பாபாஜி இரவு முழுவதும் உறங்காமல் அக்னியை கொழுந்துவிட்டு எரிய செய்திருப்பாரோ என்று வியந்தேன். அவர் இயல்பாக இருப்பதையும் அன்றாட வாழ்வின் நடைமுறைக்கு ஏற்றவாறு இருப்பதையும், தியானம் செய்வதற்கு முன் ஒருவர் கண்டிப்பாக குளித்தே ஆக வேண்டும் என்பதை போன்ற பழைய மூட பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டவராக இருப்பதையும் பார்த்தேன். நான் திரும்ப வந்ததும் மடித்து வைத்திருந்த ஒரு சால்வையை எனக்கு கொடுத்து, இன்று முதல் இந்த சால்வை உன்னுடையது, வேறு யாரும் இதை உபயோகிக்க கூடாது என்றார். பிறகு பத்மாசனத்தில் எப்படி உட்கார வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். நான் உட்காரும் விதத்தை சரி செய்தார். தனது குரு அவருக்கு போதித்த கிரியா யோகத்தின் கோட்பாடுகளை எல்லாம் எனக்கு போதித்து தீட்சை கொடுத்தார். அவரது குருதான் மகா அவதார பாபாஜி என்பதை அறிந்து மிக உற்சாகம் அடைந்தேன். தியான நிலைக்கு என்னை உட்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது எனது மார்பினை லேசாக தொட்டார். பிறகு நெற்றியையும் தொட்டார். நான் மிகுந்த ஆழமான மகிழ்ச்சி நிறைந்த தியான நிலைக்கு சென்றேன். எனது மனம் கனவிலும் நினைத்திராத எல்லைகளுக்கு அப்பால் பயணம் செய்தது. எனது உணர்வுகள் எல்லையற்ற அளவு விஸ்தாரணம் அடைந்தது. மகனே, திரும்பி வா, திரும்பி வா, எல்லாம் இப்போதே அல்ல என்று பாபாஜியின் குரலை கேட்டு நனவுலகிற்கு வந்தேன். சூரியன் அப்பொழுதுதான் உதித்து இருந்தான். தூரத்தில் தெரிந்த பனிப்போத்திய மலை சிகரங்கள், சலசலக்கும் நதியின் ஓசை, மயக்கும் அதிகாலை ஒளிவெள்ளம் எல்லாம் மனதுக்கு மிக ரம்மியமாக இருந்தன. பாபாஜி புன்னகை செய்தார். முதல் முறையாக அவரது தோற்றத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது. மிக அழகாக இருந்தார். ஐரோப்பியரைப் போல தோற்றமும் உயரமும், லேசான பழுப்பு நிற கண்களும், பழுப்பு கலந்த கருமையான அடர்த்தியான நீளமான முடியும் கொண்டிருந்தார். அதனை கொண்டை போல சுற்றியிருந்தார். முகத்தில் அவ்வளவாக முடியில்லை. குறுந்தாடியும் மீசையும் வைத்து இருந்தார். காதுகளின் குருத்து எலும்பில் துளை போட்டு மிகப்பெரிய செப்பு வளையங்களை அணிந்து இருந்தார். கழுத்தில் பெரிய ருத்ராட்ச மாலை அணிந்து இருந்தார். கட்டான உடல் அத்தனை கடும் குளிரிலும் திறந்தே இருந்தது. ஓர் அடர்த்தியான வெண்மையான துணி மட்டும் இடுப்பை சுற்றி இருந்தது. அந்த ஆடை முழங்காலுக்கு மேலே இருந்தது. கால்களில் எந்த காலணியும் அணிந்து இருக்கவில்லை. ஒரு கருப்பு நிற கமண்டலமும், தியானம் செய்ய ஒரு கம்பளி சால்வையும், முதுகில் நாடாவினால் கட்டப்பட்டிருந்த ஒரு சிறிய கோடாரியும் தான் அவரது சொந்தமாக இருந்தன. இந்த சூழ்நிலை எனக்கு முன்பே அறிமுகமானது போல் உணர்கின்றேன் என்று சொன்னேன். இங்கு நான் முன்னரே இருந்தது போலும் உணர்கின்றேன். அப்பொழுதும் நீங்கள்தான் என்னுடன் இருந்தீர்களா? இல்லை, எனது சத்குரு ஸ்ரீ குரு பாபாஜி தான் அப்பொழுது உனக்கு குருவாக இருந்தார். நான் அவரது மூத்த சீடர்களில் ஒருவன். எனது பெயர் மகேஸ்வரநாத். எதிர்காலத்தில் உன்னை எல்லோரும் எம் என்றுதான் கூப்பிடப் போகிறார்கள். எனது ஞாபகம் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். ஸ்ரீ குரு பாபாஜி நீ தயாராகும் வரை உன்னை எனது பொறுப்பில்தான் வைத்து இருக்கின்றார். மகா ஸ்ரீ குரு பாபாஜியை எப்பொழுது தரிசிப்பேன் என்ற மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் கேட்டேன். என்றாவது அல்லது தேவைப்படும் பொழுது என்று சொன்னார். ஆனால் ஒருவர் கிரியா தியானத்தில் ஈடுபடுவதும் அதை பயிற்சி செய்வதும் ஸ்ரீகுரு பாபாஜியை தரிசிப்பதற்காக அல்ல. அவர் போதித்த மாதிரி மிக உயர்ந்த தன் உணர்வுகளை ஒருவர் அடைந்து அதன் மூலமாக தன்னை தீர்க்கமாக புரிந்து கொண்டு உயர்நிலையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றார். இடைப்பட்ட வேளையில் நாம் பயணம் போய்கொண்டே இருக்கலாம். நான் வியாசர் குகைக்கு அடிக்கடி வருவது கிடையாது. நேற்று உன்னை எதிர்பார்த்துதான் இங்கே இருந்தேன். பத்ரியில் கோவில் அமைந்திருக்கும் நாராயணமலையின் பின்புறத்தில் இருக்கும் சரண் பாதுகாவில் ஏதாவது ஒரு குகையில்தான் தங்கியிருப்பேன். அங்கே நாம் சென்ற பின்னர் உனது பாடங்களை ஆரம்பிக்கலாம், வா. இவ்வாறு இளம் சிஷியனான நானும் தொன்மை வாய்ந்த தட்சிணாமூர்த்தி போன்ற இன்றும் மிக யௌவனத்துடனும் அழகுடனும் தோற்றமளிக்கும் குருவும் பயணம் செய்தோம்.
பாபாஜி எவ்வளவு வேகத்துடன் நடக்கிறார் என்பதை உணர்ந்து நானும் கடும் முயற்சி செய்து அவரை பின்தொடர்ந்தேன். சில சமயங்களில் அவர் என்னை ஓய்வு எடுக்க செய்து உற்சாகப்படுத்துவார். இளைஞனே, சற்று வேகமாக நட, உன்னிடம் அபரிமிதமான சக்தி இருக்கிறது என்று சொல்வார். நாங்கள் பத்ரிநாத்தை அடைந்து கோவிலின் பின்புறத்து பாதையை கடந்து மேலே ஏற ஆரம்பித்து சரண் பாதுகாவை அடைந்தோம். ஜைன மதத்தினர் இந்த இடத்தை தங்களில் ஒருவரான தீர்த்தங்கரரினால் புனிதப்படுத்தப்பட்ட தூய்மையான இடமாக கருதுகிறார்கள். அதற்கு அப்பால் புல்வெளிகளும் குறுகிய பள்ளத்தாக்கின் இருபுறமும் குகைகள் நிறைந்த இடமாகவும் இருந்தது. சில குகைகளில் சில துறவிகள் தங்கியிருந்தனர். அவர்கள் பாபாஜிக்கு வாழ்த்துக்கள் கூறினார்கள். மேலே சென்று ஒரு விசாலமான குகையின் முன்புறத்தில் தங்கினோம். குகையின் வாசலில் கற்களை குவித்து அக்னி மூட்ட பயன்படும் இடம் ஒன்று இருந்தது. அதிலிருந்து மெலிதாக புகை கசிந்து கொண்டு இருந்தது. சில காலம் வரை இங்குதான் வசிக்கப் போகின்றோம். உள்ளே சென்று சால்வையையும் பையையும் வை. அங்கே பெரிய விசாலமான கம்பளி துணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை அணிந்து கொள். உனது உடல் நலம் குன்றிவிடக்கூடாது. மூங்கில் கூடையில் வைக்கப்பட்டு இருக்கும் நீல நிற தலைப்பாகையினால் உனது தலையையும் காதுகளையும் நன்றாக கட்டிக்கொள். இப்போது ஓய்வு எடுத்துக்கொள். முதல் பாடத்தை மாலை ஆரம்பிக்கலாம் என்றார். குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் பாடங்களும் ஆராய்ந்து விவாதிக்கும் தர்க்கங்களும் இருந்தாலும் பாபாஜியுடன் தங்கியிருக்கும் பாக்கியமே ஒரு படிப்பினை போல் இருந்தது. குகையை சுத்தம் செய்ய கற்றுக்கொண்டேன். அருகில் இருந்த நீர்வீழ்ச்சியில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்தேன். சில சமயம் அது பனியால் உறைந்து கட்டியாய் மாறியிருக்கும். விறகுகளை கோடாரியால் வெட்டி கொண்டு வந்தேன். வெளியில் சென்று காய்கறிகளுக்காக பிச்சை எடுத்து வந்தேன். கோதுமை மாவு மற்றும் இதர சமையல் தேவைகளை கோவில் அருகில் இருக்கும் கடைக்காரர்களிடமும் அன்னதான மடங்களில் இருந்தும் பெற்று வந்தேன். எருமைப்பாலினை குஜாரு என்கிற இடையர்களிடம் இருந்து பிச்சை எடுத்து கொண்டு வந்தேன். என்னதான் கடைக்காரர்கள் நான் பாபாஜியின் சீடன் என்று தெரிந்ததினால் மனம் உவந்து கொடுத்தாலும் பிச்சை எடுப்பது என்பது எனது ஆணவத்திற்கு கிடைத்த பெரிய அடியாக இருந்தது. பாபாஜி எல்லோரிடமும் எவ்வளவு அன்பு கலந்த மரியாதையை பெற்று இருக்கிறார் என்பதையும் பார்த்தேன். அவர் கடந்து சென்ற போதெல்லாம் மற்றவர்கள் மரியாதையை காண்பிப்பதற்காக எழுந்து நின்று இரு கரங்களையும் கூப்பி ராம் ராம் மகாராஜ் என்று வாழ்த்துக்கள் கூறுவார்கள். அப்பொழுது எல்லாம் பாபாஜி தனது சிரத்தை தாழ்த்தி வலது கையை இருதய பகுதியில் வைத்து அவர்கள் வாழ்த்தினை ஏற்றுக்கொள்வார். முதல் முறையாக உணவின் முக்கியத்தை புரிந்து கொண்டேன். சமையல் செய்யவும் கற்றுக் கொடுக்கப்பட்டேன். உணவு சாதாரணமானதாகவும் இருக்கலாம். ஆனால் பூரணமாக முற்று பெற்று இருக்க வேண்டும். அரைகுறையாக இருக்கக்கூடாது. காய்கறிகளை சரிவர வெட்டுவதில் இருந்து சமைக்கும் வரை எல்லாம் சரியாக இருத்தல் அவசியம். பாபாஜி ஒருமுறை காய்கறிகளை கூட சரியாக வெட்டத் தெரியாமலோ அரிசியினை முழுமையாக சமைக்க தெரியாமலோ இருந்தால் இந்த உலகத்தில் நீ எப்படி அடி உன்னதமான பூரணத்தை கண்டுபிடிப்பாய்? இது எப்படி இருக்கிறது என்றால், ஒருவன் நாள் முழுவதும் பொய்கள் சொல்லிவிட்டு முழுமையான சத்தியத்தை தேடுகின்றேன் என்று சொல்வது போல் இருக்கிறது என்று கூறினார். மேலும் அவர், அரசியல்வாதிகள் எல்லாம் சத்தியம் ஏவம் ஜெயதே என்று உண்மையின் மேல் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதைப் போல நாடகமாடாதே. நமது அன்றாட வாழ்க்கையை சரிவர முழுமைப்படுத்து. அதுதான் முழுமையான பூரணத்தை அடைய வழி என்று சொன்னார். தியானம், யோகாசனங்கள், எளிய காலை உணவாக பால், கொய்யா, லிச்சி போன்ற சில பழங்கள் ஆகியவற்றை உண்ட பிறகு காலை பாடங்கள் 1 மணி நேரம் வரை இருக்கும். பாபாஜி, உனது கவனம் இப்பொழுது 1 மணி நேரம் என்ற அளவில்தான் இருக்கிறது. மேலும் பாடங்களையும் சரியாக ஜீரணம் செய்தல் நல்லது. பாடங்கள் முடிந்த பிறகு தேவைப்பட்டால் நான் தூணி எரிந்து கொண்டே இருப்பதற்காக விறகுகளை சேகரிப்பேன் அல்லது உணவு சமைப்பதில் ஈடுபட்டு விடுவேன் என்று கூறினார். ஆரம்ப பாடங்கள் கற்றுத்தந்த பிறகு சில நாட்களில் பாபாஜி மலைகளை நோக்கி நடந்து சென்று விடுவார். உணவு தயாராகிய பின் திரும்பி வருவார். மிக குறைந்த அளவு உணவுதான் சாப்பிடுவார். உண்ட பிறகு நாங்கள் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்வோம். பிறகு நான் விருப்பம் போல சுற்று வட்டாரத்தில் சுற்றித் திரிவேன். சில சமயங்களில் பாபாஜியுடன் சென்றிருக்கிறேன். சூரியன் மறையும் பொழுது தியானத்திற்கான சமயமானதால் எங்கே இருந்தாலும் அங்கேயே தியானம் செய்ய உட்கார்ந்து விடுவோம். அதற்கு பின் 1 மணி நேரம் படிப்பு, மறுபடி ஒரு சாதாரண உணவு. பின்னர் நாங்கள் அக்னியின் முன் அமர்ந்து கொண்டு சாதாரணமாக பேசிக்கொண்டு இருப்போம். சில சமயங்களில் அக்னி கொழுந்துவிட்டு நாட்டியமாட விறகுகள் படபடவென சத்தத்துடன் எரிந்து கொண்டே இருக்க நாங்கள் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருந்திருக்கின்றோம். தூக்கம் வரும்போது குகையின் உள்ளே சென்று படுத்து விடுவேன்.
பாபாஜி அக்னியின் அருகில் அமர்ந்து இருப்பார். சில சமயம் மட்டும் அவர் கண்களை மூடி படுப்பார். ஆனால் அவர் உண்மையாகவே தூங்கினரா என்று வியப்பு அடைந்தது உண்டு. எங்களது அந்த சத்சபை மிக விரிவாக நடந்து வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் படிக்க உங்களுக்கு விருப்பமாக இருக்காது என்பதால் முக்கியமான விஷயங்களை மட்டுமே இங்கே எழுதுகின்றேன். ஆனால் நான் பெற்று இருக்கும் எல்லா அறிவும் அந்த 3½ ஆண்டுகள் பாபாஜியுடன் கழித்ததினால் தான் கிடைத்தது என்பதை மட்டும் உறுதியாக கூறுகின்றேன்.